ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திருச்சியில இருந்து பெரம்பலூர் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். சென்னை போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் பெரம்பலூர் உள்ளதான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பெரம்பலூர் போறோம். வாங்க ஜேர்னிக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திருச்சியிலிருந்து பெரம்பலூர் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். கரெக்டா 9:45 நாம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. சென்னை பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம், சென்னை மாதவரம் தாம்பரம் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். இந்த பஸ்ஸஸ் தான் வந்து பெரம்பலூர் வழியா போகும். வாங்க எந்த பஸ்ல சீட் இருக்கோ அந்த பஸ்ல பார்த்துட்டு பயணத்தை தொடரலாம். மக்களே, நாம விழுப்புரம் போற டிஎன்எஸ்டிசி பஸ்ல போர்ட் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல எடுப்பாங்க. சில பஸ்ஸஸ் வந்து பெரம்பலூர் உள்ள போகும், சில பஸ்ஸஸ் பைபாஸ்லயே போயிடும். ஸோ நம்ம திருச்சியில இருந்து பெரம்பலூர் போகணும்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விழுப்புரம், சென்னை, தாம்பரம், கோவிலம்பாக்கம் போற பஸ்ஸஸ்ல கேட்டுட்டு இருங்க பெரம்பலூர்ல இறங்குமான. மக்களே, நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எப்பவும் பிஸியா இருக்கிற பஸ் ஸ்டாண்டுங்க. மைக்கே வச்சுட்டாங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு. இது மாதவரம் போற பஸ்ஸுங்க, இது விழுப்புரம், இது சென்னை கிளாம்பாக்கம், சாரி கோவிலம்பாக்கம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். மக்களே, நம்ம பஸ்ல பேக் எல்லாம் வச்சாச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்புவாங்க. திருச்சி டு விழுப்புரம் டிஎன்எஸ்டிசி பஸ் வயா பெரம்பலூர். அநேகமா 1 hour ஆகும் நினைக்கிறேன் நம்ம பெரம்பலூர் ரீச் ஆக. கும்பகோணம் டிப்போ பஸ் இது. மக்களே, இது வந்து நம்ம 3+2 சீட்டர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்க. ஃபுல்லா லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ரீமாடல் பண்ணதுக்கு அப்புறம் செம்ம கம்ஃபர்ட்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற லெவல். வாங்க உட்காரும். மக்களே, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விழுப்புரம் பஸ் போர்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு பஸ்ஸஸ் கிளம்புது பாத்தீங்களா? சென்னையில இருக்கிற வேரியஸ் பிளேசஸ்க்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்குங்க. சென்னையில வந்து இப்போ கிளாம்பாக்கம் டெர்மினஸ் தவிர பாத்தீங்கன்னா மாதவரம் டெர்மினஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தாம்பரம் வரைக்கும் சில பஸ்ஸஸ் போகுது. சோ இந்த மாதிரி அங்கங்க இருக்கிற டிப்போஸ்க்கு நிறைய பஸ்ஸஸ் விடுறாங்க. யூஸ்வலா அதர் டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ் வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் போகும். நம்ம நார்த் தமிழ்நாடுல இருக்கிற பஸ்ஸஸ், அதாவது பெங்களூர் சைடு, ஹோசூர், வெள்ளூர், ஆம்பூர் மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். ஆந்திரா போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மாதவரம்ல இருந்து கிளம்பும். சோ பட் ஆனா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புற சென்னை பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா எல்லா பிளேசஸ்க்குமே ஸ்ட்ரெயிட்டா விடுறான். பரவாயில்ல, கொஞ்சம் பஸ்ஸஸ் வந்து கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வரைக்கும் போகுது, சில பஸ்ஸஸ் மாதவரம் வரைக்கும் போகுது, சில பஸ்ஸஸ் தாம்பரம் போகுது. சோ இந்த மாதிரி நிறைய டெர்மினல்ஸ்க்கு டைரக்ட் பஸ் விட்டுருக்கான். சோ திருச்சி சைடு தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்குள்ள இருக்கிற வேரியஸ் பிளேசஸ் போற மக்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னதான் வந்து கிளாம்பாக்கம்ல இருந்து நிறைய கனெக்டிவிட்டி ஷட்டில் பஸ்ஸஸ் எல்லாம் இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட் பஸ் போய் நேரா அங்க இறங்குறது ஈஸி தானே. லக்கேஜஸ் எல்லாம் இருந்தா நம்ம கிளாம்பாக்கம்ல இறங்கி மறுபடியும் இன்னொரு எம்டிசி பஸ் பிடிச்சு அல்லது ட்ரெயின் பிடிச்சு அந்தந்த இடங்களுக்கு போகணும். சோ இதே ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைச்சிட்டா நாம சென்னையில எந்த ரீஜன்ல ஸ்டே பண்ணி இருக்கோமோ அந்த ரீஜன் பக்கத்திலேயே போய் இறங்கிடலாம். சோ அது ஒரு அட்வான்டேஜ். அது பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ நல்ல விஷயம் தாங்க. சோ திருச்சி பாத்தீங்கன்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வேற ஓபன் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் தான் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும் அதர் டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ் எல்லாம். இன்னும் வந்து ஒரு 2-3 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ்ல இருந்து தான் கிளம்பும். நான் எப்படி வந்து
சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஞ்சப்பூர் டெர்மினஸ் போகணும் அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காம இருந்தா பாருங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. அதெல்லாம் வந்து சிட்டிக்குள்ள இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கு. அதனால நம்ம அப்பப்போ அந்தந்த ஊர்களுக்கு போகும்போது அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம சென்னையிலேயே பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். போத் பஸ்ல எப்படி வரணும்னு போட்டிருப்பேன், ட்ரெயின்ல எப்படி, லோக்கல் ட்ரெயின்ல எப்படி வரணும்னு போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய கமெண்ட் சொல்றீங்க, தேங்க்ஸ் ப்ரோ, வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம முக்கியமா வந்து வெளியூர்களுக்கு நம்ம கிளம்பும் போது, அவங்க ஊர்களுக்கு கிளம்பும் போதுதான் அதோட கஷ்டம் தெரியும். சோ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க. திருச்சியில இருந்து பெரம்பலூர் வரைக்கும் போறதுக்கு 55 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 65-70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறா. 1.5 hours வந்து மினிமம் ஆகும். டிராபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி 2 hours ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோன்னு. நம்ம திருச்சியில பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மரக்கன்றுகள் நட்டுட்டு இருக்காங்க. நான் போன வீடியோலயே சொன்னேன்னு நினைக்கிறேன். சோ நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் சின்ன கன்றுகளா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கால் பிடிச்சு நல்லா தளைஞ்சிருக்கு. இந்த மலையில பாக்குறதுக்கே ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய சர்ச்சஸ், பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இருக்கும் திருச்சி சிட்டிக்குள்ள.
மக்களே, நம்ம திருச்சியிலிருந்து பெரம்பலூர் போற வழியில இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நாம காவிரி ஆற கிராஸ் பண்ண போறோங்க. சோ திருச்சியில என்ன ஒரு பியூட்டினா, காவிரி ஆறு திருச்சிக்கு முன்னாடி 2 ஆறுகளா பிரியும். மெயின் காவிரி ஆறு, அதுக்கப்புறம் கொள்ளிடம் ஆறுன்னு இந்த 2 ஆறுகள் பிரிஞ்சு மறுபடியும் கல்லணைக்கு போற வழியில மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துரும். சோ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற லேண்ட் தான் ஸ்ரீரங்கம். அந்த ஐலாண்ட்ல தான் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில் இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம காவிரி ஆத்த கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி கம்மியா தான் போகுது. மேபி மேட்டூர் டேம் ஓபன் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேட்டூர் டேம் ஓபன் பண்ணாங்கன்னா 2 கரைகளையும் தொட்டுட்டு நம்ம காவிரி ஆறு ஓடுங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இப்பவும் அழகாதான் இருக்கு. பொன்னியின் நதி எப்பவுமே அழகுதான், என்ன சொல்றீங்க? சோ நாம இங்க கிராஸ் பண்ணிட்டு கொஞ்ச தூரத்திலேயே நமக்கு ஸ்ரீரங்கம் கோபுரம் எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்மளால பஸ்ல இருந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. நம்ம திருச்சி சிட்டில இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. ஸ்ரீரங்கம் கிராஸ் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா திருச்சி மாவட்டத்தோட ரூரல் ஏரியாஸ், நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தோட ரூரல் ஏரியாஸ் எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் கிராஸ் பண்றதுக்கு. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வழியில நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜஸ்னு இருக்கும். ஏன்னா இது மெயின் ஹைவேல, சென்னை போற ஹைவேங்கிறதுனால நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. மக்களே, நம்ம காவிரி ரிவரையும் கிராஸ் பண்ணி நடுவுல ஸ்ரீரங்கம் ஐலாண்டையும் கிராஸ் பண்ணி கொள்ளிடம் ஆறையும் கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. சோ திருச்சியோட அவுட்டர் வந்தாச்சு. சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் கோவில் போறதுக்கான ஒரு ரூட் கட் ஆகும்.
சோ திருச்சி வந்தா பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம மலைக்கோவில், அதுக்கப்புறம் சமயபுரம் கோவில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லணை, அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்குங்க. திருவானைக்காவில் கோவில் இருக்கு, உத்தமர் கோவில் இருக்கு, அதுக்கப்புறம் மணச்சநல்லூர் கோவில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க சோழ நாட்டு பக்கம் வந்துட்டாவே வந்து கோவில்களுக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய வந்து இந்த ஸ்தலங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பரிகார ஸ்தலங்கள், அதுக்கப்புறம் நவகிரக கோவில்கள், இதெல்லாமே வந்து திருச்சியிலிருந்து அப்ரோச்சபிள். திருச்சியிலிருந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூருக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். சோ நீங்க திருச்சி சைடு எல்லாம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 days பிளான் பண்ணீங்கன்னா நல்லா சுத்தி பார்க்கலாங்க. பாக்கறதுக்கு அவ்வளவு அற்புதமான கோவில்கள் எல்லாம் இருக்கும். இங்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுனிக் ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் நிறைய டைம் வந்து திருச்சி சைடு இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் போய், அதாவது டெல்டால இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் போய் மெய் மறந்து போயிருக்கேன். எப்படா கட்டினாங்க இந்த கோவில்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கோவில்களுக்கு பின்னாடி வந்து அவ்வளவு வரலாறு வந்து புதைஞ்சிருக்கும். அவ்வளவு ஆர்கிடெக்சரல் பியூட்டி எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் மாதிரியே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. நாம இப்போ சமயபுரம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது ஹைவே மேல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டு இருக்கோம். இந்த ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸோ என்னமோ 10 கிலோமீட்டர்ஸோ 8 கிலோமீட்டர்ஸோ உள்ள போகணுங்க. சோ உங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் நிறைய இருக்கும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரும், பட் அது டைமிங்ஸ் தான் வரும். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கும். ஒரு எவ்ரி 10-15 மினிட்ஸ் வந்து ஒரு பஸ் இருக்கும். சோ சமயபுரம் தாண்டி நாம இப்போ ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் பெரம்பலூர். சோ இது வந்து மெயின் ஹைவேங்கிறதுனால சவுத்ல இருந்து சென்னை போற மெயின் ஹைவே திருச்சி தாண்டி. சோ நிறைய கெஃபேஸ் எல்லாம் இருக்குங்க, எக்கச்சக்கமான கெஃபேஸ் இருக்கும். சோ இங்க போற வழியில நாம தென் சீரடி அப்படின்னு பார்த்தோங்க. நம்ம ஷீரடி சாய்பாபா கோவில் இருக்குல்ல, சோ அதே மாதிரி தென் சீரடின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களாம். சோ இன்கேஸ் நீங்க திருச்சி சைடு வந்தா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம சமயபுரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கொஞ்ச தூரத்திலேயே இருக்கு. நம்ம ஹைவே மேலேயே போர்டு வச்சிருப்பாங்க.
மக்களே, நம்ம ஸ்ரீரங்கம், சமயபுரம் இந்த ஏரியா எல்லாம் தாண்டி நாம நல்லா அவுட்டர் வந்தாச்சுங்க திருச்சியில இருந்து. சோ திருச்சியில இருந்து பெரம்பலூர் போற வழியில இருக்கிற வாழையூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கல்ல, செம்ம சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம நேஷனல் ஹைவே ஒட்டுனா அப்படியே நிறைய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு. பரவாயில்லைங்க. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து அக்ராஸ் த சிட்டிஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே வந்து எல்லா டெவலப்மெண்ட்டுமே சென்னை சுத்தியுமே இருந்த மாதிரியே இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் சிட்டிஸ்லயுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ மக்களே, நம்ம இப்ப வந்து வாழையூர் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஏரியா. ரிசர்வ் ஃபாரஸ்டா என்னன்னு தெரியல, காப்பு காடுகள் மாதிரி தெரியல, ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தாதான் வந்து அது காப்பு காடுகள் கீழே கொண்டு வருவாங்க. இது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். வாழையூர் பாத்தீங்கன்னா நம்ம மணச்சநல்லூர் ஏரியால வரும். மணச்சநல்லூர் வந்து நம்ம துறையூர்ல இருந்து திருச்சி வரும்போது இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஊருங்க. மணச்சனூர்லயும் ஒரு 2-3 கோவில்கள் இருக்கு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இப்ப நம்ம வாழையூரையும் தாண்டி டுவர்ட்ஸ் பெரம்பலூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வர்ற வழியில சமயபுரம் தாண்டணுன்னே வந்து ஆல்ரெடி ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணியாச்சு. சோ இது நேஷனல் ஹைவேங்கிற மாதிரி அங்கங்க வந்து நிறைய டோல்கேட்ஸும் கிராஸ் பண்ணுவோம். டோல்கேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு டிராவலர்ஸ்க்கு தேவையான சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்துருச்சுங்க. டோல்கேட்ஸை சுத்தி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கான ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக் அதெல்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் தாபாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைவேஸ்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். இப்பெல்லாம் வந்து ஹைவேஸ் மேல இருக்கிற ஒரு டிராவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஹைஃபையா டெவலப் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜ் பண்றதுக்கான ஒரு பங்கர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் டெக்னாலஜி டெவலப்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது கூடவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? சோ முக்கியமா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக ஆகதான் வந்து நமக்கு பொல்யூஷன் எல்லாம் கம்மியாகும் நேஷனல் ஹைவேஸ்ல. இன்னும் வந்து ஒரு 20 இயர்ஸ்ல நம்ம ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே மாறிடும் நினைக்கிறேன். நிறைய வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாறிடுவோம். நம்ம பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸா மாறிடும். இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம், பார்த்துட்டே இருக்கலாம். மக்களே, இப்ப நாம பாடலூருங்கிற ஊர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பாடலூர்ல இருக்கிற சென்ட் பிரான்சிஸ் சர்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. உள்ளேயே வந்து நம்ம சென்ட் பிரான்சிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கு. நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸோட பியூட்டியே இதுதான். அங்கங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஏற்படுத்தி இருப்பாங்க, கான்வென்ட்ஸ், சர்ச் ஒட்டினா அப்படியே ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுல அவங்க நியூட்ராண்டுகளா செயல்பட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். சோ பாடலூர் டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ரீரங்கம் சமயபுரத்துக்கு அடுத்து பாடலூருக்கு அப்புறம் என்னென்ன ஊரெல்லாம் வரும்னு தெரியல. இன்னும் அட்லீஸ்ட் வந்து நாம ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணோம் பெரம்பலூர் ரீச் ஆகிறதுக்கு. பெரம்பலூர் எல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோங்க. சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரூட்ல டிராவல் பண்ணிருந்தாலும் நிறைய பெரம்பலூருக்குள்ள போயிட்டு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. சரி, ஓகே, நாம எப்படியும் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, சரி நம்ம பெரம்பலூர்ல இறங்கி கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தீங்க, ப்ரோ பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் பத்தி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நமக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருச்சுங்க. அடுத்த வீடியோல அதெல்லாம் பார்க்க போறீங்க.
மக்களே, நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. திருச்சி மாவட்டத்திலிருந்து எவ்வளவு ட்ரக்ஸ் நிக்குது பாருங்க, பாத்தீங்களா? சோ இது வந்து கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரிட்டிஷ் காலங்கள்ல இருந்தே வந்து நம்ம ஜிஎஸ்டினா நம்ம டாக்ஸ் ஜிஎஸ்டி இல்லைங்க. சோ இது வந்து கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு. அதே மாதிரி நம்ம நார்த்லயும் இருக்கு கிராண்ட் நார்த் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்டையர் நார்த் இந்தியாவை கவர் பண்ணி கிட்டத்தட்ட காபூலோ காந்தஹார் வரைக்குமா போகுங்க, ஆப்கானிஸ்தான் வரைக்கும், நம்ம பாகிஸ்தான் வழியா. சோ பட் அதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிஷன்னால இப்போ ஆபரேட்டிங்ல இல்ல, இந்தியாக்குள்ள மட்டும் ஆபரேட்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன NHன்னு தெரியல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு, ஓகேவா? சோ இது வந்து என்டையர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம சென்னையிலிருந்து மேல ஆந்திராக்குள்ள எல்லாம் போகுதுல, கொல்கட்டா வரைக்கும், அது ஃபுல்லாவே வந்து நார்த்ல இருந்து கீழே வர்ற கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு தான் நினைக்கிறேன். பட் ஃபேமஸா பாத்தீங்கன்னா நம்ம கிண்டி அண்ணா சாலையெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் அண்ணா சாலைன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து நம்ம சென்னைக்குள்ள இருக்கிற அந்த ஜிஎஸ்டிய அண்ணா சாலை அப்படின்னு கூப்பிடுறோம். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரோட்ல தான் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். சோ இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் காலேஜஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம வந்து சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இங்க நம்ம தூரத்துல தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிற பிளான்ல நம்ம கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் இருக்கு. சோ அதனாலதானே என்னமோ நம்ம தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூரிசம்க்கு பேர் போனதா இருக்கு. ஒரு ஹைடெக் மெடிக்கல் கேர் கொடுக்கிற ஒரு டாப் ஸ்டேட்டா வந்து நம்ம ஸ்டேட் உருவாகிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ நல்லாவே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு மெடிக்கல் எஜுகேஷனுக்கு நம்ம மக்கள் உள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ். இப்பதான் வந்து நம்ம ஜூன் மாசம் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், அதனால அட்மிஷன்ஸ் எல்லாம் நடக்கிற டைம். பேரண்ட்ஸ் பாருங்க குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க கோர்ஸ்ல சேர்த்துறதுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நாம ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஞாபகம் வரும். என்ன சொல்றீங்க? சோ நம்ம கூட திருச்சியில இருந்து கேரளால இருந்து வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ அவங்களும் இறங்கிட்டாங்க. அவங்க வந்து எல்லா பக்கமுமே கொடையோட தான் சுத்துவாங்க. மழை பெஞ்சாலும் கொடை இருக்கும், வெயில் அடிச்சாலும் கொடை இருக்கும். நொங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க பயணிப்போம்.
மக்களே, நம்ம கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோட் நேஷனல் ஹைவேல இருந்து பெரம்பலூர் டவுனுக்குள்ள போற சர்வீஸ் ரோடுக்குள்ள வந்தாச்சுங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்களா எவ்வளவு பேனர்ஸ் வச்சிருந்தாங்கன்னு. இப்ப வந்து நம்ம டிராவல் பண்ற சமயம் எல்லா ஊர்கள்லயுமே வந்து திருவிழா நடக்கிற சமயங்க. அதனால ஃபுல்லா வந்து பேனர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பேனர் கல்ச்சர் எல்லாம் வந்து நான் இப்பதாங்க பாக்குறேன். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப எங்க போனாலுமே அந்த அங்கங்க இருக்கிற ஊர் திருவிழாக்களுக்கெல்லாம் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து பேனர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே அந்த பிலிம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா, பெரிய பெரிய பேனர்ஸ் சும்மா சூப்பரா டிசைன் பண்ணிட்டு பிளெக்ஸ் பேனர்ஸ் எல்லாம் அடிச்சு அந்த மாதிரி இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தீம்ல போட்டு அதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் எழுதி அழகா அந்த ஊரு தெய்வத்தை நடுவுல போட்டு சும்மா வேற லெவல் பண்றாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன பாதுகாப்பா அந்த பேனர்ஸ பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா பொலிட்டீஷியன்ஸ் தான் வைப்பீங்களா, ஊர் மக்களும் வைப்போம் பாருன்னு எல்லாரும் இறக்கிட்டாங்க போல. நிறைய பொலிட்டிக்கல் பேனர்ஸையும் பார்க்க முடியுது. சோ நல்லாதாங்க இருக்கு ஒரு வகையில. என்ன வெயில் தான் அடிச்சு கொளுத்துது. இங்க பாருங்க, இது வந்து கலெக்டரேட் ஆபீஸ் போற வழி. இது வந்து புதுசா உருவான மாவட்டம்ங்க. பெரம்பலூர் மாவட்டம் வந்து ஐ திங்க் விழுப்புரத்திலிருந்து கொஞ்சம் ஏரியாவையும் திருச்சியிலிருந்து கொஞ்சம் ஏரியாவையும் பிரிச்சு பெரம்பலூர் மாவட்டம் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, ஏன்னா அந்த மாவட்டங்கள் தானே பக்கத்துல இருக்கு. சோ வேற எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து இந்த ஊர்களை எடுத்து இந்த மாவட்டம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ இங்க பாருங்களா, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நம்ம ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அவர்களோட சிலை வச்சிருக்காங்க. சோ ஐ திங்க் ஏடிஎம்கே பீரியட்ல தான் வந்து இந்த மாவட்டம் பிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் பல நாள் கோரிக்கையா இருந்ததை வந்து நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் நிறைவேற்றதுனால கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் தான் இங்க இருக்கிற மக்களுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் மேல. ஏன்னா இந்த பகுதி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகாம இருந்துச்சு பெரம்பலூர் சுத்தியும். சோ இப்போ புது மாவட்டம் உருவாகி இருக்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கு. பெரம்பலூர் டவுனும் வந்து பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கூட வேலை நடந்துட்டு இருக்கு. சோ அதனால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பஸ் ஸ்டாண்ட், இங்க இருக்கிற கனெக்டிவிட்டி, ஹோட்டல்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம் பாருங்க. ஓகேவா மக்களே, கரெக்டா 11:20க்கு நம்ம பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. திருச்சியில இருந்து ஃபுல்லாவே வந்து ஹைவேல தான் டிராவல். பஸ் நம்மள இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சு. ஏசி பஸ் போகுது பாருங்க, டிஎன்எஸ்டிசி திருச்சி டு வேலூர் ஏசி பஸ்ஸுங்க. இது திருக்கோவிலூர் வழியா. வெல்கம் டு பெரம்பலூர் மக்களே. மக்களே, பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. அதனால அங்கங்க வந்து இடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல் பிஸியா இருக்கு. ஸோ மக்களே, நம்ம திருச்சியிலிருந்து பெரம்பலூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.